மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சொத்து பிரச்சனையில் 2-3 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்பர் 1 க்ரைட்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா, அதாவது பாட்டனார் சொத்தா இல்லை அவங்க தாத்தா சொத்தா அப்படின்றத பார்க்கணும். தாத்தா சொத்தாக இருந்தால் அப்பா உயில் எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கே ரைட்டு கிடையாது, அவர் வந்து உயில் எழுதி வைக்க முடியாது. ஸோ அதில் வந்து பார்ட்டிஷன் சூட் மட்டும்தான் வேலிட். ஸோ உயில் வந்து நல் அண்ட் வாய்டு. அடுத்தது நீங்கள் வந்து உயில் எழுதி வச்சிட்டாரு, அவருடைய சொத்து அவரே சம்பாரித்த சொத்து, அதாவது தந்தையாரே சம்பாரித்த சொத்து இருக்குது, அந்த சொத்தை உயில் எழுதுறாரு. உயில் எழுதி வச்சுருந்தாருன்னா அந்த உயில் மட்டும்தான் செல்லும், பார்ட்டிஷன் சூட்டே ஃபைல் பண்ணவே முடியாது. அது அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த உயிலை எடுத்துகிட்டு உயிலை ப்ரொவைட் பண்ணி பங்கு பிரிச்சுக்க வேண்டியதான். இதுதான் வந்து ஒரே வழி. மேலும் இது சம்பந்தமான உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா தாராளமாக என்ன அணுகலாம், உங்களுக்கு உதவுறதுக்கு காத்திருக்கேன். நன்றி.